நான் சொல்கிறேன் இந்த 2 ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். சூப்பராகவே வந்து சாரீ ட்ராப்பிங் பண்ணிவிட்டு அண்ட் இன்னொரு 2 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராகவே சாரீ கட்டியும் முடிச்சிடலாம். மொத்தமாகவே இந்த 4 ஸ்டெப்பை வச்சு நம்ம வரலட்சுமி பூஜைக்கு அந்த அம்மனை சூப்பராகவே சாரீ கட்டி ரெடி பண்ணிடலாம். ரொம்ப 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 ஈஸியான மெத்தடு இந்த 2 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு சாரீ கட்டுறதுக்கும் 2 ஸ்டெப் தான் தேவை. அது வந்து நம்ம அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணி நம்ம கட்டி விடுறதுக்கும் ஒரு 2 ஸ்டெப் தான் தேவை. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், சூப்பராக நம்ம பண்ணி முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க, அப்போ தான் மற்றவங்களுக்கும் காட்டும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாரீ வந்து நமக்கு கட்டும்பொழுதே வந்து நான் அவ்வளோ தூரம் வேலை பண்ண வேண்டியதாக இருக்கும், மடித்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம சின்னதாக இந்த சைஸ்க்கு வந்து ஒரு சின்ன சைஸு சாமியோட சிலை சைஸ்க்கு கட்டுறதுக்கு எல்லாருக்குமே கஷ்டமாகவே தான் இருக்கும். ஸோ அதை நம்ம ஈஸியாக எப்படி பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப்பில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம முந்தானையை தான் நான் வந்து மடிக்க போகிறோம். இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஓகேங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற முந்தானையை நம்ம எப்பயுமே வந்து சாரீ கட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம மடிக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து நம்ம சாரீ கட்டும்போது நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக வந்து மடிப்பு வச்சு வைப்போம். பட் இதுக்கு நீங்கள் பெருசாக வைக்க தேவையில்ல, சின்னதாக மடிப்பு வச்சாலே போதும். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி சின்ன சின்ன மடிப்புகளாக நம்ம அரேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ இது ஃபுல்லாத்தையுமே குட்டி குட்டியாக ஒன்று மேலே ஒன்று வச்சு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம அடுக்கிக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அப்படியே அயனும் பண்ணிக்கலாம். அயன் பண்ணாலுமே இன்னும் அழகாக இருக்கும். பட் இந்த வீடியோவில் நான் வந்து அயன்லாம் பண்ணலை. ஸோ சும்மா தான் அப்படியே மடித்து காட்டுறேன். ஸோ ஃபுல்லாகவே வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு அடியில் மட்டும் ஊக்கு போட்டுக்கிறோம். ஸோ சேஃப்டி பின் வச்சு ஃபஸ்ட்டு வந்து லாக் பண்ணிக்கிறோம். பின்பக்கத்தில் பின்னாடி பக்கமாக திருப்பி அப்படியே நம்ம எப்பயும் போலவே ஊக்கு போட்டுக்கலாம். ஸோ இந்த ஒரு ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம லாங்காக தேவைப்படும் நம்ம சாமிக்கு கட்டி விடுறதுனால. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் இதே மாதிரி இன்னொரு மடங்கு வந்து இன்னொரு பக்கமும் நீட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா அதுக்கும் வந்து பின்னு போட்டு எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் ஸ்டெப் 1. இந்த ஸ்டெப் 1 நீங்கள் ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம ஸ்டெப் 2 என்னன்னு பார்க்கலாம். இப்போது நீங்கள் வீடியோவில் காட்டின மாதிரியே ஃபுல்லாகவே வந்து பின் போட்டுட்டு அழகாக அந்த பார்ட் வந்து பின்னாடி பக்கம் அழகாக எடுத்து விட்டுடுங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த எண்டுக்கு வருவோம். இந்த எண்டை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து சாரீ வந்து ஃப்ளீட்ஸ்லாம் எடுப்போம் இல்லையா, அந்த ஃப்ளீட்ஸ் மாதிரியே தான் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் அந்த எண்டில் இருந்தே வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். 1 by 1 வந்து எல்லா ஃப்ளீட்ஸையும் வந்து எடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம எப்பயும் போல் நம்ம ஃப்ளீட்ஸ் எடுக்கும்போது பெரிய பெரிய பட்டையாக எடுக்காமல் நம்ம சாரீ வந்து சாமிக்கு கட்ட போகிறதுனால சின்ன சின்ன பட்டைகளாக இருந்தால் தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ உங்களால் எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக மடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சின்ன சின்னதாக மடிச்சிக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு மட்டும் மடித்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து 1 by 1 அடியில் வச்சு மடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பின்னாடி பக்கம் திருப்பி போட்டுட்டு மேலே வச்சு அடிக்கிட்டும் சூப்பராகவே வந்து ஃபுல் ஃப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து எந்த அளவுக்கு உங்களால் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கடைசி வரைக்கும் வந்து ஒரு முழு ஃப்ளீட்ஸ் என்னால் எடுக்க முடியுது அப்படின்னா அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே எடுக்க முடியலன்னா அதுக்குள்ளே ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம பின் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ளீட்ஸ் எடுக்கும் போதே மடித்து வைக்கும் போதே நடுவில் வந்து பின் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ளீட்ஸ் வந்து கலையாமல் இருக்கும். நம்ம வந்து சாமிக்கு கட்டி விடும்போதும் கலையாமல் நீட்டாகவே நமக்கு கட்ட முடியும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஒரு பாதி ஃப்ளீட்ஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் ஒரு 2 ஊக்கு போட்டுக்கோங்க. ஸோ அந்த பக்கத்தில் ஒரு ஊக்கு போட்டுக்கோங்க. இன்னும் பாதி ஃப்ளீட்ஸ் ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஜாயின் பண்ணி கொஞ்சம் ஃப்ளீட்ஸில் ஊக்கு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால அது கலையாமலும் இருக்கும், அப்படியே இருக்கும், சாமிக்கு நம்ம கட்டி விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்.
ஃபுல்லாத்தையும் மடிச்சுட்டு பின்னு போட்டு வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதான் 2 ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இந்த 2 ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இதை அப்படியே வந்து எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போது நம்ம அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ சாமி எப்படியும் நம்ம எந்த மாதிரி அலங்காரம் பண்ணி எடுத்து வைக்கமோ அந்த மாதிரி வந்து ஸ்டேஜ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே நம்ம எப்பயும் போல் கலசம் குடம் எல்லாத்தையுமே வச்சுட்டு அதில் நீங்கள் என்னென்னலாம் ஃபில் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் எப்படி பண்ணணும், என்னென்னலாம் ஃபில் பண்ணணும், நம்ம ப்ரீ பிளான்லாம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். வீடியோடைய எண்டில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். முன்னாடியே நம்ம பண்ணி வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணி வைக்கலான்ட்டு நிறைய ஈஸியான ட்ரிக்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கலசம் வச்சுட்டு எல்லாத்துக்கும் மேலே நம்ம வச்சுருவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டிக்கு வந்து ஒரு குச்சி வந்து மேலே இந்த கலசத்துக்கு மேலே வந்து இந்த மாதிரி கட்டி விடணும். நான் வந்து இந்த கட்டப்பை இருக்குல்லையா, கட்டப்பையில் ஸ்டிக் இருக்குல்லையா, அந்த ஸ்டிக்கே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த சைஸ்க்கு உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு ஒரு ஸ்டிக்கை வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அந்த ஸ்டிக்கை வந்து நான் எப்படி காட்டணும் அந்த மாதிரி நல்லா டைட்டாக வந்து கட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் டைட்டாக கட்டும்போது தான் ஆடாமல் இருக்கும். ஸோ நல்லா டைட்டாக கட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நான் கலசத்துக்கு தேவையான தேங்காய் வச்சுக்கிறேன். நான் வந்து வீடியோக்காக பண்ணுறதுனால வந்து லைட்டாக தான் பண்ணுறேன் எல்லாத்தையுமே. ஸோ வந்து ரொம்ப ஹெவி ஒர்க்லாம் பண்ணலை. ஸோ சிம்பிளாக வந்து பண்ணி காட்டுறதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ரியலாக பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சூப்பராக நீட்டாக பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்காகன்றதுனால நான் அதிகமாக எஃபர்ட் போடாமல் கொஞ்சம் இதுவாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த ஃப்ளீட்ஸ் ஃபுல்லாக மடித்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை எடுத்து அழகாக அந்த கீழ் பக்கத்தில் இந்த மேலே இருக்கிற இந்த கலச குடம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வந்து அழகாக அந்த குடத்து மேலே ஃபுல்லாக போட்டு விட்டுருங்க. 2 பகுதியை மடித்து இப்படி போட்டு விட்டுரும். அவ்வளோதான். இப்போ வந்து இதில் போட்டிருக்கிற பின் எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துடலாம். அந்த பின் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அடியில் இருக்கிற அந்த ஃப்ளீட்ஸையும், இந்த பக்கம் அடியில் இருக்கிற இந்த ஃப்ளீட்ஸையும், அந்த சைடில் வந்து அடியில் இருக்கிற இன்னொரு ஃப்ளீட்ஸையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு ஃபுல்லாக அந்த குடம் வந்து கவர் ஆகிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சேஃப்டி பின் உள்பக்கமாக போட்டு நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த நம்ம மடித்து விட்ட ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அழகாக 1 by 1 அழகாக விரித்து விட்டு அழகாக நம்ம நடுவில் வந்து சின்ன சின்ன பின் வந்து குத்திக்கலாம். ஸோ ஃப்ளீட்ஸ் வந்து ஃபுல்லாகவே சரிஞ்சு விழாமல் இருக்கணும், மொத்தமாக இருக்கணும் அப்படின்னா நடுவில் ஒரு 2-3 ஃப்ளீட்ஸை வந்து சேர்த்து நீங்கள் பின் போட்டுட்டிங்கன்னா உள்பக்கம் ஃபுல் ஃப்ளீட்ஸுமே வந்து கலைஞ்சி கீழே போகாமல் அழகாக வந்து நேராகவே நிற்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளீட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணும்பொழுதே வந்து எல்லா ஃப்ளீட்ஸும் 1 by 1 நேராக கரெக்டாக வரிசையாக இருக்கிற மாதிரியே நம்ம போட்டு பின் பண்ணி எடுத்து வச்சா தான் நம்ம சாரீ கட்டும் போது நேராக இந்த மாதிரி ஜிப்ஜாக்காக வராமல் அப்படியே லைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து நடுவில் வந்து நான் சொன்ன அந்த பின்னை வந்து போட்டுட்டேன். இப்போ எல்லாத்தையுமே வந்து அழகாக வந்து நீட்டாக எடுத்து விட்டுட்டு தேவையான இடத்துல அந்த பின்னையும் போட்டு நம்ம சூப்பராக அரேஞ்ச் பண்ணி முடிச்சுக்கலாம். இது வந்து சாரீ கட்டி விடுறதுக்கான ஸ்டெப் 1. இந்த ஸ்டெப் 1 நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இது முடிஞ்சிருச்சு. இது ஈஸியாக வந்து நம்ம பண்ணிடலாம். வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஈஸியாக பண்ண முடியுமோ சூப்பராகவே பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாம். இது செகண்ட் ஸ்டெப்பு. அவ்வளோதான். இந்த ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணால் ஃபுல்லாகவே நம்ம கட்டி முடிச்சிடலாம். அதுக்கு வந்து நம்ம பின்னாடி வந்து நம்ம கொஞ்சம் விட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முந்தானை ஃப்ளீட்ஸ், அதை தான் நம்ம எடுக்க போகிறோம். நான் வந்து என்கிட்ட சேஃப்டி பின் அதிகமாக இல்லாதனால நான் இதையே எடுத்துக்கிறேன். ஸோ அதை அதே சேஃப்டி பின்னோடைய அழகாக நிறையா சேஃப்டி பின் வச்சு அழகாக போட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு. பட் நீங்கள் சேஃப்டி பின் நிறையா யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அந்த முந்தானை இருக்கு இல்லையா, அந்த முந்தானையோடைய லாஸ்ட்டு எண்டு போர்ஷனை வந்து நம்ம ஸ்டிக்கு வச்சோம் இல்லையா, அந்த ஸ்டிக்கோடைய லெஃப்ட் சைடில் அழகாக நீங்கள் வச்சுட்டு மேலே பக்கமாக போட்டு விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடதில் வந்து இந்த கலர் இருக்கு இல்லையா, அந்த முந்தானையோடைய கலர் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவே கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து என்னால் நிறையா வந்து அந்த முந்தானையோட இதை யூஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. இந்த ஸ்டெப்பு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நிறையா வந்து பின்னாடி பக்கம் விட்டுட்டு அழகாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து குட்டியாக விட்டுருக்கேன் இல்லையா, அந்த குட்டியாகவும் சேர்த்து நான் பின் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த லாங்காக நீங்கள் விட்டுக்கலாம், சூப்பராகவே இருக்கும். ஸோ லாங்காக அப்படியே விட்டுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்னஸ் தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக விட்டுட்டு பாதி தூரத்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பின் போட்டு விட்டுட்டிங்கன்னா அழகாக அந்த சைடு வந்து நின்றுக்கும். ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடையும் வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அழகாக நீங்கள் அந்த சைடும் போட்டுட்டிங்கன்னா நடுவில் வந்து கொஞ்சம் வந்து கேப் இருக்கும். அந்த கேப் வந்து நம்ம துணியில் அழகாக கொஞ்சம் வெளியில் வந்துருச்சுன்னா அழகாக உள்பக்கமாக மடித்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த ஷேப் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா அந்த இடத்துல ஒரு சின்னதாக சேஃப்டி பின் போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு.
ஸோ நான் வந்து நீங்கள் முந்தானை நீட்டாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் பின்னாடி பக்கம் தொங்குது இல்லையா நீட்டாக, அதே மாதிரி இந்த சைடும் வந்திருக்கும். ஸோ அப்படியே நம்ம விட்டுருக்கலாம். ஸோ நான் வந்து எனக்கு முந்தானை கலர் வந்து சின்னதாக இருந்ததுனால நான் ஷார்ட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பக்கமும் பின்னாடி பக்கமாக வந்து மறைச்சி விட்டுட்டேன். அவ்வளோதான். சூப்பராகவே ரெடி ஆகிடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த முந்தானைலாம் கரெக்டாக அந்த கலர்லாம் கரெக்டாக நீட்டாக வந்துச்சுன்னா நான் சொல்கிற இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக பண்ணிடலாம். இது எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு நிறைய ஜுவல்ஸ்லாம் போட்டு சூப்பராக அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வரலட்சுமி பூஜை செலிப்ரேட் பண்ணுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.